நடிகர் நாசர், அவரோட மனைவி கமிலா நாசர், அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் கில்லாடி. அவங்க வந்து இந்த ஜிகேஎம் தமிழ்குமரன் அவரோட அணியில் ராதாகிருஷ்ணனும் கமிலா நாசரும் போட்டி போடுறாங்க. சிவி குமார் வந்து சின்ன பட்ஜெட்டு படங்களை வெற்றிகரமாக பண்ணவர். நிறையா படங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா பிஸா இருக்கட்டும், அந்த பிஸாவாக இருக்கட்டும், நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய படங்கள் அந்த டைமில் எந்த படம் எடுத்தாலும் தொட்டதெல்லாம் துளங்குச்சு. மிகப்பெரிய மெகா பட்ஜெட் 400 கோடிங்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு பக்கம் உலகநாயகன், மற்றொரு சூப்பர் ஸ்டார். கருத்து வந்து நம்பர் 1. இது வந்து சினிமாவில் உள்ள தாக்கம், இதனால இப்போ வரக்கூடிய தேர்தல் தாக்கம் ரெண்டுமே உண்டு அதில். நெல்சன். அப்போது நெல்சன் வந்து எப்படின்னா ப்ரோமோ வீடியோவில் புதுசாக அப்படி யோசிச்சு கலாய்ச்சி பண்ணுறது இருக்குல்ல, அது இதுக்கு முன்னாடி விஜய்க்கு பண்ணார். அவருக்கு ஈக்குவலாக யாரும் இல்லை. கூலி படத்துக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் தான் இந்த 2 பேரும் சேர்த்து இயக்க போகிறதா இருந்தது. அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு காரணங்கள் அது வந்து அவர் இல்லை. அது வந்து 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது இல்லை. சேர்ந்து நடிக்கிற படம் நெல்சன். அந்த படத்தை தயாரிக்கிறது யாருன்னா ரெட் ஜெயண்ட், இன்பன் உதயநிதி. ரஜினிக்கு 200 கோடினா கமல் வந்து ₹1 கூட குறையா வாங்க மாட்டார். இவர் அனிருத் வந்து ஒரு மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு, ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியமாக காலேஜ் படிக்கிற கல்யாணமாகாத பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மோகம் வந்து அனிருத் மேலே. இந்த காலத்தில் ஆமாம், விஜய் வந்து அமுங்கி கிடக்கிறாரு, ஏன்னா அவர் பரபரப்பாக வரலை. அந்த இளைஞர் இருக்காங்க இல்லையா, இவர் நோக்கி போகணும்னு நினச்ச இளைஞர்கள் வந்து இப்போ கமல் ரஜினி 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. கமல் வந்து பேச ஆரம்பித்தா, ஏன்னா இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் எல்லா இடமும். நேயர்களே, இன்றைக்கி நம்ம தமிழக திரைப்படத்தில் வரலாற்றில் சில முக்கிய நிகழ்வுகள், இன்றைக்கு தயாரிப்பாளர் சங்கத்துடைய தேர்தல், அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட்டில் புதிய படங்கள். இப்போ எதை எடுத்தாலும் அரசியலோடு பின்னி பார்க்குற நேரத்தில் முன்னாள் இந்நாள் ரொம்ப ஆளுமை திரைப்பட தயாரிப்பாளராகவும் ரொம்ப நெருக்கமாக அந்த துறையோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தயாரிப்பாளர் திரு கசாலி அவர்கள்ட்ட நிறைய பேச போகிறோம். அவரை வரவேற்போம். சார் வாங்க சார். சார், இப்போ நீங்கள் திரைப்படத்துறை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறுமதியில் சில விஷயத்த சொல்லிட்டேன். ஓகே. இன்னைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. ஆமாம், எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. 8 மணிக்கு ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து 5 மணியோட இருக்குதா? ஆமாம், இன்னைக்கு வந்து இப்போ நம்ம இதை பேசுகிறோம் இல்லையா, பேசி முடிச்சுட்டு நான் போய் ஓட்டு போட போகணும். சரி, ஓகே. நீங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க. நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கேன், ஒரு மெம்பராக இருக்கேன். ஆமாம், நான் வந்து ஒரு டைரக்டர், இயக்குனர். ஆமாம், இயக்குனர், தயாரிப்பாளர். ஸோ இந்த மாதிரி இதில் அப்புறம் படத்துக்கு வந்து கன்சல்டண்ட்டாக இருக்கேன். யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தால் இதை சரியானவை என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கன்சல்டன்ட் இது இருக்குமா. இன்றைக்கி இந்த 2ஆக பேசுவோம். ஒன்று வந்து தயாரிப்பாளர் சங்கத்தோட தேர்தல். இந்த தயாரிப்பாளர் அதை பேசிட்டு மற்ற புது ஆமாம், அது ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படின்னா இன்னொரு புது படத்தோட அறிவிப்பு. அது இப்போ அது 2ஆக பேசுவோம். இப்போ தயாரிப்பாளர் சங்கம், இந்த சங்கம் வந்து எப்படின்னா முன்னாடி வந்து இதோட அடிப்படை சின்னதாக சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிடும். அதாவது சவுத் இந்தியாவோட சேம்பர் ஆஃப் ஃபிலிம் சேம்பர் ஒன்று இருந்தது. அதுலேருந்து பிரிஞ்சு வந்தது நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொல்லி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கவுன்சில் அப்படின்னு. அதுக்கப்புறம் கில்டுன்னு ஒன்று தனியாக போச்சு. அதுக்கப்புறம் இந்த கவுன்சிலேருந்து கொஞ்சம் பேர் ஒரு 100-150 பேர் இப்போ தனியாக வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஆரம்பித்தாங்க. அப்படி சின்னதாக அப்படி நடப்பு தயாரிப்பு பெருசாக போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்கம் தான் இருக்கிற தாய் சங்கம் மாதிரி ரொம்ப பெருசு. இந்த தாய் சங்கத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு ஒருக்க தேர்தல் வரும். இப்போ வந்து அதை மாற்றிட்டாங்க, 3 வருஷத்துக்கு ஒருக்க தேர்தல். இன்றைக்கி தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் என்ன யார் இருப்பாங்கன்னா, ஒரு தலைவர், 2 துணைத் தலைவர்கள், 2 செயலாளர்கள், ஒரு இணை செயலாளர், ஒரு பொருளாளர் ஆச்சா. இப்போ வந்து 8 பேர் அதில் ஆச்சு. அது இல்லாமல் 26 செயற்குழு உறுப்பினர்கள். ஸோ 34 பேர் மொத்தம். இதில் ஏதாவது ஒன்றா நமக்கு வந்து இதை இயங்குறது வந்து செயலாளர்கள். டிசிஷன் ஃபைனலாக வந்து எல்லாம் முக்கியமாக வந்து தலைவர். இது எல்லா இடத்துலையும் உள்ளதான். தலைவரோட ஆப்ஷன்ஸில் வந்து துணைத் தலைவர்கள் அங்கே இருப்பாங்க அப்படிங்கிறது. சரி, இப்போ தலைவர்னு எடுத்தாச்சுன்னா இந்த தலைவரில் வந்து 3 பேர் போட்டி போடுறாங்க. 2 பேர் அணியாக போட்டி போடுறாங்க, ஒருத்தர் வந்து தனியாக போட்டி போடுறாரு. அணியாக போட்டி போடல ஒன்று வந்து ஜிகேஎம் தமிழ்குமரன், ஜிகே மணி அவரோட பையன், பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தாலும். அது வந்து லைக்காவோட சிஇஓ. அவர் தலைமையில் ஒரு டீம் நிற்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஏற்கனவே 2 முறை தலைவராக இருந்த ராமநாராயணன் பையன் முரளி ராமசாமி அவரோட தலைமையில் இன்னொரு அணி வந்து ஃபுல்லாக நிற்கிறாங்க. அது இல்லாமல் மன்னன் அப்படின்னு சொல்லி மதுரைக்காரர், அவர் வந்து மன்னன் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து படம் தயாரிச்சிருக்கிறாரு, படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இண்டிபெண்ட்டாக தலைவராக நிற்கிறார். இந்த 3 பேர், இந்த 3 பேரில் யார் வர போகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நைட்டே தெரிஞ்சிடும். உடனே நீடுவாங்க. ஏன்னா 5 மணிக்கு முடிஞ்ச உடனே 6 மணிக்கு என்ன ஆரம்பிச்சிருவாங்க. மொத்த ஓட்டுகளே கொஞ்சம் தான் இருக்கும். மொத்தம் 1524 மொத்தம் ஓட்டு. எதிர்பார்க்கக்கூடிய போலிங் இருக்குல்ல, அது 1200 வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்குறோம். அதில் மெஜாரிட்டி 1524 கிட்டத்தட்ட 1000 ஓட்டு பக்கம் சென்னையிலே இருக்காங்க. அது 500 பேர் பக்கம் தான் வெளியூரில் அங்கே வந்து ஓட்டு போடுவாங்க. ஆமாம், வந்து ஓட்டு போகிறதுக்கு இவங்க வந்து பஸ்ஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க, ட்ரெயின் பஸ்ஸு அப்படின்னு சில அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இது முடிவு தெரிஞ்சால் தான் யார் வர்றா தலைவர். ஆமாம், இதில் தலைவர், அப்புறம் செயலாளர்னு எடுத்தாச்சுன்னா ஏற்கனவே செயலாளராக இருந்த 5 ஸ்டார் கதிரேசன் பேர். அவர் வந்து இப்போ படத்தில் கடைசியாக டைரக்ட் பண்ணார். அப்புறம் நிறைய படம் ஆடுகளம் மாதிரி படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, பெரிய ப்ரொடியூசர் அவர். அது இல்லாமல் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் நெல்லிக்குப்பம், கடலூர் நெல்லிக்குப்பம், அதில் வந்து ஸ்கூல் வச்சுருக்கிறாரு. அவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளராக இருக்கிறாரு, அவரும் போட்டி போடுறாரு. இன்னொரு முக்கியமான கேண்டிடேட் யார் போட்டி போடுறாங்கன்னா நடிகர் நாசர், அவரோட மனைவி கமிலா நாசர். அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் கில்லாடி. அவங்க வந்து இந்த ஜிகேஎம் தமிழ்குமரன் அவரோட அணியில் ராதாகிருஷ்ணனும் கமிலா நாசரும் போட்டி போடுறாங்க. அங்கே வந்து இப்போ பொருளாளருக்கு இவர் லிங்குசாமி தம்பி சுபாஷ் சந்திர போஸ் போட்டி போடுறாரு. அப்புறம் இவர் ராமநாராயண அணி அடுத்தாச்சுன்னா அவர் தலைவர் முரளி அப்படின்னா அதில் வந்து இப்போ செயலாளர் இருக்கா, அதில் பொருளாளராக சிவி குமார் அப்படின்னு போட்டி போடுறார். சிவி குமார் வந்து சின்ன பட்ஜெட்டு படங்களை வெற்றிகரமாக பண்ணவர். நிறையா படங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா பிஸா இருக்கட்டும், அந்த பிஸாவாக இருக்கட்டும், நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய படங்கள் அந்த டைமில் எந்த படம் எடுத்தாலும் தொட்டதெல்லாம் துளங்குச்சு. அந்த மாதிரி ஒருத்தர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் 26 பேர் செயற்குழு உறுப்பினருக்கு தேர்ந்தெடுக்கணும். அதில் ஒரு 60 பேருக்கு மேலே போட்டி போடுறாங்க. அவ்வளோதான். இது வந்து இது இதை நீங்கள் சொல்லிட்டீங்க. நம்ம இதுக்குடைய ரிசல்ட் வந்த பிறகு பேச போகிறோம். ஆமாம். இப்போ நேற்று ஒரு பரபரப்பான செய்தி. ரொம்ப பரபரப்பு. ஏன்னா திரைத்துறை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். கரெக்டு. மிகப்பெரிய மெகா பட்ஜெட் 400 கோடிங்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு பக்கம் உலகநாயகன், மற்றொரு சூப்பர் ஸ்டார். நீங்கள் பார்த்தீங்களா? அதை பார்த்தீங்களா? பார்த்து தான் பேசுகிறேன். ஐயோ, அது பார்த்தா அதை பற்றி உங்கள் கருத்தை வைங்க. கருத்து வந்து நம்பர் 1, இது வந்து சினிமாவில் உள்ள தாக்கம், இதனால இப்போ வரக்கூடிய தேர்தல் தாக்கம் ரெண்டுமே உண்டு. அதில் ரெண்டுமே உண்டு. ஸோ 2-3 கனெக்ஷன் இருக்குது. என்னென்னா நேற்று அந்த ஒரு 3 நிமிஷம் அதோட ப்ரோமோ, அது நெல்சன். அப்போது நெல்சன் வந்து எப்படின்னா ப்ரோமோ வீடியோவில் புதுசாக அப்படி யோசிச்சு கலாய்ச்சி பண்ணுறது இருக்குல்ல, அது இதுக்கு முன்னாடி விஜய்க்கு பண்ணார். அவருக்கு ஈக்குவலாக யாரும் இல்லை. இன்றைக்கி வந்து அந்த ப்ரோமோ வீடியோவில் போகிற போக்கில் அப்படியே கலாய்ச்சிக்கிட்டே போகிறது இருக்குல்ல, அது சூப்பராக பண்ணுவார் நெல்சன். ஓகே, அந்த நெல்சன் ரிட்டன் அண்டு டைரக்ஷன் வந்து நெல்சன். ஓகே, அப்போ என்ன ஆகுது, முதல்ல உலகநாயகன் அண்டு ரஜினி 2 பேரும் சேர்ந்து படம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே கூலி படத்துக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் தான் இந்த 2 பேரும் சேர்த்து இயக்க போகிறதா இருந்தது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணங்கள் அது வந்து அவர் இல்லை. ஓகே, அப்புறம் கதை கரெக்டாக வேணும்ல, அதெல்லாம் இல்லை. அப்புறம் நெல்சனை கூப்பிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இது இடையில வந்து சுந்தர்சி வந்து அவர் ரஜினியை டைரக்ட் பண்ணுற படமாக எல்லாம் பேசி முடித்தாங்க. அது வேறு. அது வந்து 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது இல்லை. சேர்ந்து நடிக்கிற படம் நெல்சன். அந்த படத்தை தயாரிக்கிறது யாருன்னா ரெட் ஜெயண்ட், இன்பன் உதயநிதி. அப்படின்னா பெரிய பட்ஜெட்டாக இருக்குமே. அது என்னென்னா இப்போ ரஜினிக்கு உதாரணத்துக்கு 150 கோடி இல்லை 200 கோடி சம்பளம் வச்சுக்கங்களேன். ரஜினிக்கு 200 கோடினா கமல் வந்து ₹1 கூட குறையா வாங்க மாட்டார். 1 ரூபானா 200 கோடிக்கு வந்து 100 ரூபா கூட குறையா வாங்க மாட்டார். அப்போ 2 பேருக்கு ஈக்குவலாக தான் சம்பளம் இருக்கணும். என்ன சார், கமலஹாசன் அவ்வளோ ஃபண்டாக வாங்குறாரு? 80 ரூபா 90 ரூபா தானே. இல்லை, அவரோட படம் நீங்கள் விக்ரம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படம் நல்ல, அது அவருடைய ப்ரொடக்ஷன். ஆனால் ப்ரொடக்ஷனில் அவருக்கு கடைசியில் அவருக்கு சம்பளமாக வந்தது வந்து 140 கோடி பக்கம் வந்துச்சு. அவருக்கு லாபம், அவருக்கான சம்பளம் லாபம் தனி. ஆமாம், அது அவருடைய யூனிட் தானே. அவரோடது வந்தது என்னது ராஜ்கமல் ஆர்கே எஃப்ஐ அப்படின்னு. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா கமல் ரஜினி 2 பேரும் ஈக்குவல் அப்படின்னு வந்துச்சா. அதில் நீங்கள் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே வழக்கம் போல் நம்ம எந்த ரூமுக்கு போகிறது அப்படின்னு நெல்சன் குழம்புற மாதிரி. அதுக்கப்புறம் இவர் அனிருத் வந்து ஒரு மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியமாக காலேஜ் படிக்கிற கல்யாணமாகாத பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மோகம் வந்து அனிருத் மேலே.
இது வந்து தப்பாலாம் சொல்லலை. அந்தந்த வயசுக்கு அதெல்லாம் வரும். ஒரு டைமில் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து சூர்யாவை அப்படி தான் பண்ணாங்க, அப்பாஸ் அப்படி தான் ரசித்தாங்க, ஆமா, ஷாம் ரசித்தாங்க. மல்கோவா பேபி மாதிரி இருக்கும். ஆமாம், ரசித்தாங்க. இது மாதிரி நிறையா பேர் வந்து இந்த மாதிரி இளம் பெண்கள்னா கல்யாணமாகாத பெண்களோட ரசனைக்கு உள்ளாகிறது யாரோ அவங்க வந்து பெரிய அளவுக்கு. அது இடையில வந்து இவர் அதர்வா முரளி அந்த மாதிரி அதர்வா வந்தாப்புல இந்த மாதிரி. ஸோ அனிருத் வந்து ஒரு மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரே டைப்பில் என்னத்தை போட்டாலும் சரி சூப்பர் ஹிட் பாடல்கள் ஒரு பாடல்கள் கொடுத்துட்றாரா. அப்போ அவர் வந்து மியூசிக்கில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் படத்தை ஒரு ஐக்கானாக இருக்கிறார். இப்போ அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக்கு. இப்போ அவருக்கு சம்பளம் எவ்வளோ இருக்கும்? 15 கோடி வரும். 15 கோடி வரும். என்ன நீங்கள் சொன்னீங்கன்னா 200 200 400 இதிலே போயிருதே. ஆமாம், இவங்க சம்பளம் மட்டும் பட்ஜெட் என்ன சார்? பட்ஜெட் எப்படி பார்த்தாலும் 600லாம் தாண்டி போகும். அவ்வளோ பெரிய போகும். இவர் சம்பளம் எவ்வளோ இப்போ 150 வச்சுக்கலாம், 300 கோடி. இவருக்கு 15, நெல்சனுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40 கோடி கொடுப்பாங்க. கொடுக்கணும்ல. ஆமாம், இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா சம்பளம். அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட் இருக்காங்களே அவங்க என்ன செய்வாங்கன்னா இதை வந்து பேன் இண்டியா ஆக்குவாங்க. இல்லை, அது தனி. இந்த மாதிரி படங்களுக்கு வந்து பேன் இண்டியா படம் ஆக்குவாங்க. அப்போது மலையாளத்துலேருந்து டாப்பில் இருக்கிற ஹீரோவோ மோகன்லாலோ மம்முட்டியை போடுவாங்க. அப்புறம் கன்னடத்துலேருந்து, அதுக்கப்புறம் தெலுங்குலேருந்து, அப்புறம் ஹிந்தியிலேருந்து அப்படின்னு இந்த மாதிரி ஆட்கள் பெரிய பெரிய ஆட்களும் போடும்போது ஒவ்வொருத்தருக்கு வந்து 50 கோடி சம்பளம், 20 கோடி சம்பளம், 30 கோடி சம்பளம் அப்படின்னா இந்த சம்பளம் மட்டும் எப்படி பார்த்தாலும் ஒரு 500 கோடி தாண்டி நிற்கும். ஆனால் இப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப கம்மி தான் இருக்கும் போல், சம்பளம் தான் கூட. இந்த படத்தில் பொறுத்த மட்டும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எப்படி பார்த்தாலும் 100 கோடி குறையாமல் வரும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் சேர்த்தீங்கன்னா இதில் இந்த புரோமோ இருக்கு இல்லையா, இந்த புரோமோவே என்னாச்சுன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கொண்டு வந்துருச்சு. குறைஞ்சபட்ச கணக்கு ஒரு 550 வரும். 550-600 கோடி ஈஸியாக வரும். சரி, இதோட வியாபாரம் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? அது தெரியல. வியாபாரம் இந்த மாதிரி படத்தில் பெரிய ப்ரொமோட் பண்ணி எல்லாம் வந்துச்சுன்னா வியாபாரம் மட்டுமே ஒரு 700-800 கோடி ஈஸியாக வந்துடும். ஏன்னா கமல் அண்ட் ரஜினி 40 வருஷத்துக்கு அப்புறமா இணையறாங்க. அதுக்கு முன்னாடி நினைத்தாலே இனிக்கும் படகுல வச்சு தள்ளி விடுறது. நினைத்தாலே இனிக்கும் 3 முடிச்சு அவர் இல்லை, நினைத்தாலே இனிக்கும் 3 முடிச்சில் எனக்கு ஞாபகம் சரியா இருந்தா. சரி, ஆமாம், அந்த கடை அந்த அது கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சீசன் 76. சரி, இப்போ 40 வருஷம் அந்த டைம் வச்சுங்களேன். 40-50 வருஷமா? 40 வருஷம் கணக்கு. ஓகே, இதில் அந்த வருஷம் பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னா 2 பேர் வசந்த கால நதிகணி அந்த பாட்டு இன்னும் மறக்காது. தள்ளி உடைஞ்சு மாற்றி விழுந்து. சரி, இப்போ இந்த இதில் வந்து திரும்ப இணையறாங்கல்ல, பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா ரஜினியோட ஜெயிலர் படம் சூப்பர் ஹிட். வெரி குட். ஓகே, கூலி படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்ட கூட ஹிட்டு தான் படம். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இப்போ காலான்னு ஒன்று வந்துச்சு. என்ன இல்லை, காலா கபாலி இதுக்கு முன்னாடி வந்தது. அதுக்கு முன்னாடி. ஆமாம், நான் சொல்கிறது இப்போ ஜெயிலர். இப்போ ஜெயிலர் 2 வந்து ரெடியாக இருக்குது. அந்த ஜெயிலர் 2வே வந்து நெல்சன் தான் டைரக்டர். ஆனால் அதுவும் பெரிய சன் மூவி தானே. சன் பிக்சர்ஸ். சன் பிக்சர்ஸ். ஸோ அப்படி இதில் கமல் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரூட்டில் வந்து ரொம்ப இருந்தது. ஒரு மாதிரி விக்ரம் படம் நீங்கள் வந்து இந்த இந்தியன் 2 அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் கமல் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கிறார். அப்போ 2 பேரும் சேர்ந்து வரும்போது இந்திய அளவில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து சேரும்போது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசாக வருது. வியாபாரம் பெருசாக அதில் நேற்று பார்க்கும்போது அப்படியே வந்து கரகரை பிரியாவா இந்த பிரியாவா அப்படின்னு சொல்லிட்டு எதை கேட்டோம், என்ன ஹீரோயினா இல்லை நான் வந்து மியூசிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது, ஜாலியாக அப்படி பேசிட்டு போகிறது. ஓகே, இதுவா சரி, ஓகே இதை தொடுமே அப்படின்னு போனால் அங்கே உள்ள யாரையும் காமிக்காமல் கையை காலை இந்த ஷர்ட் வந்து கமல் எடுத்துக்கிறார், அப்போ இதை எடுப்போம். ஸோ இது உங்களுக்கு சூப்பராக இருக்குது, இது வேண்டாம், அப்போ அதை எடுப்போம் அப்படின்னு அழகாக மாற்றி ப்ரோமோவில். அப்போ அதை பார்க்கும்போதே இது பார்க்கணுங்கிற ஒரு உணர்வு தோன்றும். அது இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் வயசானவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி என்ன தெரியுமா, அவங்க வந்து இந்த கார் ஒர்க் ஷாப்பு அதில் பார்த்தா ஷார்ட்ஸ் போட்டு அறகுறையாக வந்து பொண்ணுங்க வந்து கழுவுற மாதிரி இது பண்ணுற மாதிரி கீழே வந்து மெக்கானிக்காக இருக்கிற மாதிரி இது வந்து எப்படின்னா ஹாலிவுட் படங்களில் காமிப்பாங்க. வெரி குட். அந்த ஸ்டைலில் வந்து அழகாக அப்படி வரும்போது அதுக்கும் வந்து அப்படி சொல்லு விட்டு பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. சரி, இப்போது எல்லாத்தையும் பேசிட்டோம். மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டோம், மெகா பட்ஜெட்டு, தயாரிப்பு நிறுவனம், இயக்குனர் வரைக்கும் சொல்லிட்டோம். இப்போ ஒன்றே ஒரு கேள்வி, யார் கதாநாயகி, என்ன படம், எந்த கரு, அதெல்லாம் இன்னும் வெளியே வரல. இன்னும் அது இப்போ வந்து ப்ரோமோவில் ஃபஸ்ட்டு வந்து கமல் ரஜினி, அவ்வளோதான். நெல்சன் திலீப் குமார், அனிருத் ரெட் ஜெயண்ட். இது போதும். இதுக்கு அதான் ரெட் ஜெயண்ட். ஆமாம், இதெல்லாம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து யார் கதாநாயகி இருந்தாலும் யார் வந்தாலும் வராட்டாலும் அது பிரச்சனை, அது வாட்டுக்கு ஓடிடும். ஏன்னா இதில் என்ன கேள்வின்னா
2 பேரும் மாஸ்டர் 70 வயசு தொட்டவங்க. இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு இல்ல, விஷயம் ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் இதில் இருக்குது. காரில் கடைசியாக போகும்போது கமல் வந்து அப்படி கார் அப்படி ஓட்டுவாரா, அப்படி சாவி அப்படி தூக்கி போகிற ஸ்டைலு அவருக்கு பிடிக்கிறது. உட்காந்ததுக்கப்புறம் சரி யார் ஹீரோ அப்படின்னு கேட்பார். சொல்லுங்கள் அப்படின்னா நெல்சன் வந்து அப்படியே திருதிரு முழிப்பார். உடனே ரஜினி வந்து கேட்குறாருல சொல்லுங்கள் யார் ஹீரோ, அப்படியே காரு போகும். அதில் யார் ஹீரோன்னு சொல்ல மாட்டாங்க. இதை தான் நானும் கேட்டேன். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்டேன், எனக்கே தெரியாது. அவனுக்கு இது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. யாருக்குமே என்ன ஒரு இப்ப எனக்கு ஒரு சின்ன ஹேஷியம். இப்போ 2 பேரும் ஒரு ஜாம்பவான்கள். 2 பேருக்கும் 70 வயசாயிட்டு. இதுக்கு வந்து பழமை வாய்ந்த இவர்களுக்கு சமமான ஓரளவுக்கு சமகால லெவலில் உள்ள ஒரு ஹீரோவை போடுவாங்களா, புதிய முகங்களாக போடுவாங்க? இதில் இந்த 2 பேருக்கும் ஒரு ஹீரோ ஒன்றும் இல்லை. இவருக்கு அப்படிலாம் இல்லை. இவங்க கதையே வந்து அப்படியே ஆரம்பிச்சிடும். அந்த வயசுலேயே அப்படியே ஆரம்பிச்சிடும். சின்ன வயசுலேருந்து வர மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ண மாட்டாங்க. ஆமாம். இப்போ இருக்கிற இதில் ஆமாம். இப்போ என்னென்ன சில என்ன சொல்கிறாங்க, கமல் ஹீரோ ரஜினி வில்லன் அப்படின்றாங்க. ஏன்னா ரஜினிக்கு வந்து வில்லனாக நடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ரஜினிக்கு. இப்போ அவருக்கு எலெக்ஷனில் நிற்கல. ஆமாம். ஆனால் இன்னொன்று என்னென்னா, ஏதாவது கமல் வந்து ஆன்டி ஹீரோவாகவும் இவர் வந்து பாசிட்டிவ் வில்லனாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டு, அதாவது இவர் நல்ல வில்லன், இவர் கெட்ட ஹீரோ, அந்த மாதிரி கதை வந்து என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. கதை டிஸ்கஷன்லாம் முடிஞ்சிடும். அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் இன்னும் வருது. இப்போ இந்த மாதிரி இது வந்துருச்சா, இப்போ யார் வில்லன் யார் ஹீரோ அப்படின்னு தெரியாது, அதோடு வந்து நிறுத்தியிருக்காங்க. பயங்கரமான எதிர்பார்ப்பு நேற்று. இதை வந்து இதுக்கு அடுத்த வர ஒரே ஒரு சொல்ல வந்தேன். இப்போது கமல் ரஜினி இந்த 2 பேரும் இந்த ப்ரோமோ பயங்கரமாக போயிருச்சா. இன்றைக்கி எலெக்ஷனுக்கு கமல் கூட்டத்துக்கு போனார்னு வச்சுக்கோங்க, இது எதிரொலிக்கும். இது பெரிய அளவுக்கு திமுகவுக்கு ஓட்டை கொண்டு வந்து சேர்க்கும், இளைஞர்கள் ஓட்டை கொண்டு வந்து சேர்க்க வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஒரு கால்குலேஷன், பெரிய கால்குலேஷன். ஒரு பழக்கம் சொல்லுவாங்க சார், பணம் பணத்தோடு தான் சேரும். இன்னைக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, அரசியல் இருக்குது, எல்லாம் கூட்டணிகளை எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி ரெட் ஜெயின் மூவிஸில் 600 கோடி பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சன் டிவி கூட சன் மூவிஸு சன் ப்ரொடக்ஷனே இவங்க எல்லாமே சித்தப்பா பெரிய ஒரு சொந்தக்காரங்க, எல்லாமே அவங்க பங்காளிகளும் சொந்தக்காரங்க தான். ஆக அவங்க பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு விவகாரம் காலம் அவங்க பக்கத்தில் இருக்குது. காலம் அவர்கள் பக்கம் இருக்குது. மருமகனும் பெரிய தொழிலதிபராக இருக்கிறார். மெட்ராஸில் சொல்லக்கூடிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எல்லாம் அவர்கள் கையில். நீங்களும் ஒரு பாயிண்ட்டு சொல்லிட்டீங்க. இதை வச்சு இளைஞர்களும் இந்த பக்கத்தில் கொஞ்சம் வரும் சில சதவீதம்னு. இந்த கால்குலேஷன் ஆமாம். விஜய் வந்து அமுங்கி கிடக்கிறாரு. ஏன்னா அவர் பரபரப்பாக வரலை. அந்த இளைஞர் இருக்காங்க இல்லையா, இவர் நோக்கி போகணும்னு நினச்ச இளைஞர்கள் வந்து இப்போ கமல் ரஜினி 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. கமல் வந்து பேச ஆரம்பித்தா, ஏன்னா இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் எல்லா இடமும். ஒன்று கேட்க மறந்துட்டேன். பஞ்ச் டயலாக் எலெக்ஷனை ஒட்டி வருமோ? கண்டிப்பாக வரும். படம் எப்போ ரிலீஸு? இந்த படம் வந்து 1 வருஷம் ஆகும். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான். எலெக்ஷன் அப்புறம் தான். இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான். இல்லை அதுதான் சொல்கிறேன், எவ்வளோ டைம் ஆகும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் போதும். எனக்கு தெரிஞ்ச யங்ஸ்டர்ஸோட ஒரு 2% ஓட்டை வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துரும். நம்ம நிறைய பேசுவோம். ஆமாம். நிறைய இன்றைக்கி இந்த படம் எப்படி போக்குங்கிறத அனலைஸ் பண்ணிட்டோம். மற்ற எல்லாத்தோட அனலைஸ் இது ரொம்ப தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஜாம்பவான், நான் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தாலும் இல்லை, நீங்கள் ரசிகர், நானும் ரசிகர். நான் ஒரு ரசிகர்னு வச்சு உள்ளுக்குள்ள இருக்கேன் அப்படிங்கிறதான். சார், நம்ம அடுத்து ஜெம் சினிமாவுக்காகவும் ஜெம் டிவிக்காகவும் ஜெம் டிஜிட்டலுக்கும் நிறைய பேசியிருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.